வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் வேர்க்கடலை பொரியல். இந்த கத்திரிக்காய் வேர்க்கடலை பொரியல் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானலியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா கடுகு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கவும் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது இதில் நாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 6 கத்திரிக்காவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இதில் ஏற்கனவே உரித்து வச்சுருக்க பச்சை வேர்க்கடலையும் நாம் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கவும் இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இந்த சேர்த்து இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் மறுபடியும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதங்கவும் காய் வேகிற அளவுக்கு நாம் இதில் தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ தண்ணியை இதில் ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதும் இது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அப்படியே எண்ணெய் நல்லா நமக்கு பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நாம் இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கூட இதை இறக்கிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டான கத்திரிக்காய் வேர்க்கடலை பொரியல் ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.